ட்வின் சிலிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கவாசகி அப்புறம் வந்து பென்னலி விட்டுட்டு இருந்தாங்க. டுகாட்டில இருக்கும், டுகாட்டில இருக்கலாம் அயன் பிரைஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ராயல் என்ஃபீல்ட் வந்து ட்வின் சிலிண்டர் வந்து விட்டாங்க. ஒரு சிங்கிள் சிலிண்டரே ஒரு 350 சிசி 400 சிசி இருக்கும்போது 650 சிசில ட்வின் ஏன் வாங்கணும்? ட்வின்னோட மகத்துவம் என்ன? ட்வின் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் எனி பைக் எனி பிராண்ட் போனோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிஃபைன்மெண்டான ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்பிஎம் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி என்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து ட்வின் சிலிண்டர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நல்ல ஸ்மூத்தா ஒரு ப்ளஷர் டிரைவிங்கா இருக்கும். ரதர் தேன் இந்த ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவ் இருக்குமே தவிர டார்க் ஜாஸ்தியா இருக்குமே தவிர அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸோ இது ஒரு பேசிக்கான டிஃபரன்சியேஷனே சொல்லலாம். அதை தாண்டி இந்த ட்வின் சிலிண்டர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் அண்ட் பவர் நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். என்ஜின் ஸ்ட்ரெஸ்ன்றது ரொம்பவே கம்மியா இருக்கும் ரதர் தேன் சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ். அதுலேயும் எஸ்பெஷலி இந்தியன் பிராண்டான நம்ம ராயல் என்ஃபீல்ட்ல இந்த 650 சிசி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நல்ல ஸ்மூத்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையரா ஒரு ட்வின் சிலிண்டர் வாங்குற எல்லாருமே வந்து இதோட ஸ்மூத்னஸ்க்கு வந்து ஒரு அடிமையே சொல்லி ஆகணும். ரதர் தேன் அதர் பிராண்ட்ஸ்லாம் போகும்போது அஃப்கோர்ஸ் இதோட காஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி டிஃபரெண்ட். பிகாஸ் அதோட இம்போர்ட் டியூட்டி அந்த யூனிட் மாடல்ஸ் எல்லாமே காஸ்ட்லி. வேற இந்தியாவிலே நம்ம ராயல் என்ஃபீல்ட் பண்றதுனால இதோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இதுல.